தண்ணி சரியாயிடும். சந்தோஷம் தானுங்களே? ஓகே. அடுத்து 6வதாக மாவிலங்கப் பட்டையை நீர் விட்டு காய்ச்சி அதில் கரிய போலத்தை சேர்த்து அரைத்து கை கால் மூட்டுகளில் புற்று போட்டு பற்று புற்று இல்ல பற்று போட்டு வர மூட்டு வீக்கம், வலி, பிடிப்பு குணமாகும். மீண்டும் ஒரு முறை படிக்கின்றேன். ஏன்னா பற்ற வந்து புற்றுன்னு படிச்சுட்டேன். மீறி இன்னொரு தடவை அதான் பிழை எல்லாருக்கும் தானேங்க வரும். அதனாலதான் அடியனுக்கும் வந்து படிக்கும் போது அப்படியே அங்க எழுத்தெல்லாம் கொஞ்சம் மங்கி இருக்கிறத பற்ற வந்து புற்றுன்னு படிச்சுட்டேன். அதில் திரும்பியும் அதை படிக்கிறேன். மாவிலங்கப்பட்டையை நீர் விட்டு காய்ச்சி அதில் கரிய போலத்தை சேர்த்து அரைத்து கை கால் மூட்டுகளில் பற்று போட்டு வர மூட்டு வீக்கம், வலி, பிடிப்பு குணமாகும். அவ்வளவுதாங்க. அடுத்து 7வதாக 50 கிராம் குங்குலியத்தை தூள் செய்து 500 கிராம் நல்லெண்ணெயில் கலந்து காய்ச்சி பூசி வரவும். 8வதாக உளுத்தம் பருப்புடன் முடக்கத்தான் கீரையை கூட்டி துவையல் செய்து உண்ண வாத நோய்கள், மூட்டுகள் வலிமை பெறும். அதாவது உளுத்தம் பருப்புட முடக்கத்தான் கீரையை போட்டு துவையல் செய்யணும். அதை சாப்பிட்டீங்கன்னா வாத நோய்கள், மூட்டு வலிமை பெறும். மொத்தத்துல இந்த முடக்கத்தான் கீரை பார்த்தீங்கன்னா, இந்த முடக்கத்தான் முடங்கி போயிருக்கிறத அந்த காலங்கள் எல்லாம் வந்து கால் வீக்கம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சரியாயிடும். முடக்கத்தான் கீரையை கண்டிப்பா நீங்க உணவுல எடுத்துக்கணும். அடுத்து 9வதாக பருவமடைந்த பெண்கள், வலியுடன் பிரசவமான பெண்களுக்கு உளுந்துடன் சிறிது பனை வெல்லம், கருப்பட்டி சேர்த்து கஞ்சி அல்லது களி செய்து சூடாக காலை மாலை சாப்பிட்டு வர இடுப்பு எலும்பு, உடல் பலம் உண்டாகும். இதனை ஆற வைத்தோ இரவிலோ சாப்பிடக்கூடாது. சூடாக சாப்பிடணும். ஆற வச்சு சாப்பிடக்கூடாது. நைட்ல சாப்பிடக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா